ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து கிளாம் மீட்டர். கிளாம் மீட்டர்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து நம்ம கிளாம்பு இருக்குல்ல, இந்த கிளாம் மூலமாக வந்து நம்ம வந்து ஆம்ஸ் ரேட்டிங் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இதே மல்டிமீட்டர் அப்படின்னா, மல்டிமீட்டருங்கும்போது இந்த கிளாம்ப் வந்து இருக்காது. அப்படிங்கும்போது அது மல்டிமீட்டர்னு சொல்கிறோம். இது கிளாம்போடு இருக்கிறனால இது கிளாம் மீட்டர். கிளாம் மீட்டரில் மெயினாக வந்து ஆம்ஸ் ரேட்டிங், ஒயரோட ஆம்ஸ் ரேட்டிங்கை நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் ஃபர்தராக பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து ஏ போட்டு இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருக்குன்னா இது வந்து ஆம்ஸ் ரேட்டிங்கை பார்த்துக்கலாம். இப்போ சொன்ன மாதிரி கிளாம் மீட்டர் மூலிமா அந்த ஆம்ஸ் ரேட்டிங்கை வந்து பார்த்துக்கலாம். ஒயரில் வந்து எவ்வளோ ஆம்ஸ் போயிட்டுருக்கு, ஒரு ஒயரில் வந்து செப்பரேட்டாக வந்து எவ்வளோ ஆம்ஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி வி போட்டு இந்த சிம்பிள் போட்டிருக்குன்னா வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து நம்ம அதை பார்த்துக்கலாம். அதேமாதிரி வி போட்டு இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருக்கு அப்படின்னா டிசி வோல்டேஜ், இது வந்து ஏசி வோல்டேஜ், இது வந்து டிசி வோல்டேஜ், இது வந்து ஏசி சிம்பிள், இது வந்து டிசி சிம்பிள். அப்புறம் வந்து இந்த மாதிரி சிம்பிள் வந்து கண்டினியூட்டி பார்த்துக்கலாம். அதே மாதிரி 2 கிலோ ஓம்ஸ், அதுக்கடுத்து வந்து 2 கிலோ ஓம்ஸ், 20 கிலோ ஓம்ஸ் வரைக்கும் நம்ம இதை வந்து நம்ம ஓம்ஸ் வேல்யூ வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி 20 எம் அப்படிங்கிறது வந்து இதை விட அதிகமாக, ஓம்ஸ் வேல்யூ வந்து இதை விட அதிகமாக வந்து நம்ம இந்த ஆப்ஷன் மூலிமா வந்து நம்ம அதை பார்த்துக்கலாம். அப்புறம் இது மெயினாக வந்து என்னென்னா ஹோல்டு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஹோல்டு ஆப்ஷன் மூலிமா வந்து நமக்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு வந்து நம்ம ஏசி வோல்டேஜ், அதில் வந்து நம்ம வோல்டேஜ் செக் பண்ணும்போது 230 வோல்ட் வருது அப்படின்னா அந்த 230 வோல்ட்டை வந்து நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி வந்து நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அந்த கிளாம்பை நம்ம வந்து அதை செக் பண்ணதுக்கப்புறமும் அந்த வேல்யூ வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதனால் வந்து அது மெயினாக வந்து நம்ம அதை பார்த்துக்கலாம். அடுத்து ஃபர்தராக என்ன அப்படின்னா, மெயினாக நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது வந்து இந்த கண்டினியூட்டி சிம்பிள். இந்த கண்டினியூட்டி சிம்பிளை நம்ம வச்சுட்டு நம்ம வந்து கண்டினியூட்டி சிம்பிளில் வச்சுட்டு தான் நம்ம வந்து அதிகமாக வந்து ஒயர்ஸ்னால் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒயரோட கண்டினியூட்டி பார்ப்போம். அதை ஒயர்லேருந்து ஒரு ஒயர்லேருந்து இன்னொரு ஒயர் எண்டு நம்ம வச்சு பார்க்கும்போது வந்து கரெக்டாக இது மாதிரி சவுண்டு வரணும். இது மாதிரி சவுண்டு வரல அப்படின்னா அது ஒயர் வந்து நல்லா இல்லை, அது எங்கேயோ கட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வைண்டிங்கோட கண்டினியூட்டி பார்க்கலாம். வைண்டிங் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு வந்து இது மாதிரி வந்து நம்ம கண்டினியூட்டி ஆப்ஷன் வச்சு நம்ம மெயினாக நம்ம பார்த்துக்கலாம். அதான் மெயின் இதில் முக்கியமானது. அப்புறம் அதுதான் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது வந்து இந்த கண்டினியூட்டி சிம்பிள். அதுக்கு ஆப்போசிட்டாகவும் வந்து நமக்கு அதே சிம்பிள் தான் இருக்கும். சில மல்டிமீட்டர்லாம் வந்து எதாவது ஒன் சைடாக தான் நமக்கு இது இருக்கும் அந்த ஏரோ. இது வந்து டபுள் சைடு வந்து அதே ஏரோ தான் இருக்கும். அதில் ஒன்றும் நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அதே மாதிரி இந்த மல்டிமீட்டர்லேயே வந்து அதிகமாக வந்து பேட்ரி தான் வந்து லோவாயிரும். பேட்ரி வந்து ரொம்ப சார்ஜபிள் இல்லாமல் போயிடும். அப்போ வந்து நம்ம இந்த பேட்ரி தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கிளாம் மீட்டரை பொறுத்தவரை 9 வோல்ட் பேட்ரி இதை மட்டும் நம்ம வாங்கி போட்டோம் அப்படின்னா அது எப்போதுமே ஃபங்க்ஷன் ஆகும். இதான் மெயினாக வந்து பேட்ரி மட்டும்தான் வீக் ஆகும்.